பார்க்க போறது எந்த மாரிப்பட்ட வீடியோ அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வந்துட்டு, ஒரு 2 வீடியோ நீங்க ஒரு வீடியோல பார்க்க போறீங்க. எஸ். நான் எப்பவோ எடுத்த 2 வீடியோ அத ஒரே வீடியோல பார்க்க போறீங்க. உங்களுக்கு டைம் இருந்தா மட்டும் பாருங்க. ஏன்னா வந்துட்டு இதுல வந்துட்டு பெருசா ஒரு புண்ணாக்கும் இல்ல. உண்மைய சொல்லணும்னா. இதுல என்ன மேட்டர் அப்படின்னா வந்துட்டு, ஒரு இதுல நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பேன். ஒரு இதுல வந்துட்டு நெறைய அப்டேட் வந்துட்டு பண்ணணும். நெறைய அப்டேட்ஸ் உங்களுக்காக சொல்லணும் அப்படின்ட்டு அத சொல்லியிருப்பேன். அதுதான் இந்த வீடியோ. ஸோ வேற இதுல வேற எதுவும் கிடையாது. பார்க்கணும்னா மறக்காம டிராஃப்ட் மாதிரி தான். ஏன் சொல்றேன் அப்படின்னா வந்துட்டு, நான் அந்த டைம்ல இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் வீடியோ வரப்போற வீடியோ வந்துட்டு ஜூன் 24ல எடுத்தது. அந்த டைம்ல இது ஒரு பெரிய பேசும் பொருளா இருந்துச்சு. அப்படி இது என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு ஒரு ஆப்ஷன் குடுத்துருந்தாங்க செட்டிங்ஸ்ல வந்துட்டு. இந்த மாரி இந்த சிம்பிள் வந்தா இது, இந்த சிம்பிள் வந்தா அது, இந்த சிம்பிள் வந்தா இது அப்படின்னு ஒரு புது அப்டேட் வந்துட்டு YouTubeல இருந்து வந்துச்சு. அப்ப அதுல வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, ஷார்ட்ஸ்ல எல்லா வீடியோஸுக்குமே வந்துட்டு நோட்டீசஸ் அப்படி மாரி இருந்துச்சு. அண்ட் கார்ப்பரேட் கிளைமும் விழுந்துச்சு. அதுக்கு நம்ம ஏதாவது சரி ஓகே எரேஸ் தான் குடுக்கலாம். சரி ஓகே இல்ல டிஸ்பியூட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது குடுக்கலாம். இல்ல அப்படின்னா ஏதாவது குடுக்கலாம்னு பார்த்தா எதுவுமே இல்ல. டிலீட் தான் ஒரே ஆப்ஷன். அப்ப அந்த டைம்ல வந்துட்டு எனக்கு அது பிரச்சனை இல்லங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு, YouTubeல அது ப்ராப்ளம் இல்ல. ஸோ அத வந்து ஒரு ஆப்ஷனுக்காக குடுக்குறோம். ஜஸ்ட் YouTubeஓட டெர்ம்ஸ் அண்ட் பாலிசில வரது வருது அப்படி மாரி குடுத்துருக்காங்க. ஆனா இது எனக்கு அப்ப தெரியாது. நான் இத பார்த்துட்டு நான் பயந்துட்டேன். ஏன்னா இந்த இது வர்ற டைமும் என்னோட சேனல்ல வியூஸும் ரொம்ப அடி வாங்கிருச்சு. அது இதனால தான் அடி வாங்கிச்சா, இல்ல ஆல் ஓவர் என்னோட கண்டென்ட் கொஞ்சம் சேஞ்ச் ஆனதுனால வியூஸ் டவுன் ஆச்சான்னு எனக்கு சத்தியமா தெரியாது. ஸோ அந்த டைம்ல வந்துட்டு இருந்த ஒரு மன உளைச்சல்ல சேனல் போயிடக்கூடாது. 5 வருஷம் சேனலு. ஐயோ! இப்படி பண்ணேன், அப்படி பண்ணேன் என்னெல்லாமோ பேசிட்டு இருந்தேன். ஸோ அததான் வந்துட்டு அங்க சொல்லியிருந்தேன். அத நீங்க பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா பாருங்க. செக் தட். ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஒரு சூப்பரான ஒரு விஷயம் என் வாழ்க்கையில் இப்போ நடந்துட்டு இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நான் போட்டிருந்தேன்ல நிறைய ஷார்ட்ஸ் வீடியோஸ். ஸோ அது வந்து எனக்கு இப்போ வந்துட்டு தெரில என்ன ஆக போகுது அப்படின்ட்டு. ஏன்டா என்னடா சொல்கிறேன், என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அந்த ஷார்ட்ஸ் வீடியோஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு கார்ப்பரேட் கிளைம் வந்துருக்குது. ஒரு வீடியோ, 2 வீடியோ, 3 வீடியோ கிடையாதுங்க. கிட்டத்தட்ட 100, 150 வீடியோ ஷார்ட்ஸுக்கு வந்துட்டு கார்ப்பரேட் கிளைம். நான் என்ன பண்ண போறேன் சத்தியமா எனக்கு தெரியல. ஏன்னா இதனால தான் சேனல்ல வந்து நான் போடுற வீடியோஸ்க்கு வந்துட்டு மேக்ஸிமம் வியூஸ் டவுன் ஆயிடுச்சு, லோ ஆயிடுச்சு. ஓகேவா? மினிமம் வந்து என்னுடைய சேனலுக்கு வந்து நான் ஒரு வீடியோ போட்டேன் அப்படின்னா ஒரு 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 120, 150 அவ்வளோதான் வியூஸ் வரும். அதாவது வந்துடும். ஆனா இப்போ சில பல வீடியோஸ் போடுறேன், வியூஸே போக மாட்டேங்குது. ஸோ இதனால தான் வந்து ஏதாவது அஃபெக்ட் ஆயிருக்குமா அப்படி மாதிரி எனக்கு சத்தியமா தெரில. நானும் என்ன பண்ண போறேன் அப்படிங்கிறதுக்குலாம் ஒரு ஐடியாவும் கிடையாது. ஸோ இதுக்கு யாராவது வந்து ஏதாவது சொல்யூஷன் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எல்லாம் அந்த ஷாப்பிங் அப்படின்னு போட்டுட்டு ஸ்லாஷ் அந்த ஆச்சரியக்குறியும் போட்டு அப்படியே வந்திருக்குது. டேக் ஆக்ஷன் உள்ள போய் பார்த்தா கார்ப்பரேட் கிளைம் அப்படின்னு சொல்லுது. எரேஸாம் கொடுக்க முடியாது. டிஸ்பியூட் ஸோ அந்த மாதிரி ஒன்று இருக்குது. அது கொடுத்தா அந்த வீடு நமக்கு ஓனா இருக்கணும். நாம யூஸ் பண்ணிக்கிற கண்டென்ட் வந்துட்டு நமக்கான சொந்தமா இருக்கணும். ஸோ எனக்கு என்ன பண்ண போறேன்னு தெரியல. அண்ட் இதனால சேனல் அஃபெக்ட் ஆகாம இருந்தா பரவாயில்ல. பட் 5 வருஷம் உழைப்பு நக்கின்னு போயிடும். அதுதான் எனக்கு கஷ்டமா இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த வீடியோனால என் சேனலுக்கு அஃபெக்ட் ஆகாம காசு ஷேர் ஆகுதுன்னா கூட பரவாயில்ல, எடுத்துக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த காசை நீங்களே எடுத்துக்கோங்க. கார்ப்பரேட் கிளைம் வந்தது. ஸோ இப்போ சேனல் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா வந்துட்டு எனக்கு அது யாராவது சொல்லுங்களேன். ஏன்னா 1-2 வீடியோக்கு வந்துச்சுன்னா கூட பிரச்சனை கிடையாது, டிலீட் பண்ணிக்கலாம். 1-2 வீடியோ தான் எனக்கு போனா போட்டோம் அப்படின்ட்டு. பட் ஆல் ஓவர் எல்லா வீடியோவுமே வந்துட்டு கிளைம் 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 கிளைம்னா என்ன பண்ணுறது? ஸோ இது வந்துட்டு யாருக்காவது ஏதாவது சொல்யூஷன் தெரிஞ்சது அப்படின்னா ப்ளீஸ் என்னுடைய கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இந்த கிளைமுக்கு என்ன பண்ணுறது? அதில் இருக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்கும், எல்லாமே தெரியும். எரேஸ் சாங் எல்லாமே இருக்குது. சாங் எரேஸ் பண்ணால் கூட பரவாயில்ல. பட் ஆனால் அதுவும் இல்லை. எனக்கு இப்போ ஆப்ஷன் கொடுக்கல. ஏன்னா போய் பண்ணல அவனுங்க. டிலீட் தான் லாஸ்ட் கட்டமாக இருக்குது. ஸோ இதுக்கு ஏதாவது வழி இருந்தால் ப்ளீஸ் உங்கள் சோர்ஸ் மூலமாக ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். அண்ட் ஒவ்வொரு பீரியட் டைம்ல 2023 ஆட ஆரம்பிச்ச வீடியோஸ் எல்லாமே இருக்குது. இன்னும் கொஞ்சம் பென்ட்ரைவ் இருக்குது. ஸோ
என்ன பண்ண போறேன்னு தெரியல. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்க. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இல்லை அப்படின்னா நானே ஏதாவது வழி தேடிக்கிறேன். ஆனால் தெரியல இவன் எப்படி நல்லா இருக்க முடியும் அப்படி மாதிரி வந்துட்டு இப்போ ஆப் மேலே அப்பா இருக்குது. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்ததில்லை. ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி வீடியோ போடுறாங்க. அதுவும் வந்து பட் நிறைய பேர் இந்த மாதிரி வீடியோ போடுறாங்க. ஷார்ட்ஸில் டான்ஸ் ஆடுறாங்க, வீடியோ போடுறாங்க. பட் எனக்கு மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் வந்துச்சா, இல்லை உங்களுக்கும் வந்துட்டு இருக்குதா, இல்லை என்ன கதை அப்படிங்கிறது கண்டிப்பாக சொல்லுங்கள். நானும் சேனலை வந்து நிறைய அனலைஸ் பண்ணி பார்த்தேன். அண்ட் அப்படி இப்படி பார்த்தேன், இப்படி பார்த்தேன், எல்லாம் பண்ணி பார்த்தேன். ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரில. கடைசி கட்டம் டிலீட்டு தான் வழியாக இருக்குது. டிலீட் பண்ணுறது மேட்டர் இல்லை. பட் நான் இவ்வளோ நாள் பண்ணதை டிலீட் பண்ணணுமா அப்படின்ட்டு ஒரு கடுப்பாக இருக்குது. ஸோ யாருக்கா ஏதாவது ஆப்ஷன் தெரிஞ்சது அப்படின்னா வந்து கமெண்ட் சொல்லுங்கள். நான் வெயிட்டிங் பண்ணுறேன். இதுல வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி நிறைய டைம் நான் சொல்லியிருக்கிறேன். நிறைய வீடியோல கூட நான் வந்துட்டு பேசும்போது சொல்லியிருப்பேன். என்ன அப்படின்னா வந்துட்டு, இந்த மாதிரி நிறைய வெப் சீரிஸ் இருக்குது. அதெல்லாம் ஸ்டாக்ஸ்ல இருக்குது. இன்னும் அதை நான் வந்துட்டு பார்த்தது கிடையாது. ரிவ்யூ பண்ணணும் ஆசையா இருக்குது. எல்லாருமே வந்துட்டு மேலோட்டமா ரிவ்யூ பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனா நான் அதை ரிவ்யூ பண்ணணும், ஃபுல்லா ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அப்படி மாதிரி வந்து நான் சொல்லிட்டு இருந்தேன். பட் ஆனா அது இங்க நடக்குதான்னு கேட்டால் சத்தியமா இல்லை. ஸோ இன்னுமே நான் வந்துட்டு அதை ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இந்த 2 வீடியோவுமே வந்துட்டு ஒரு அப்டேட் அண்ட் ஒரு வைத்தறிச்சல் சொல்லலாம். இந்த 2 வீடியோவுமே. ஸோ அதுதான் வந்துட்டு இங்கே வந்துட்டு டிராஃப்டில் இருந்துச்சா, ஸோ அதை எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்? நீங்கள் பாருங்கள் அந்த டைமில் நான் எவ்வளோ மன உளைச்சல் இருந்தேன் அப்படின்ட்டு. இது ஜூலை 12 எடுத்த வீடியோ. ஸோ அதான் இதை போடலான்ட்டு இருக்கேன். ஸோ மறக்காமல் பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டு உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் எல்லாம் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். அண்டு நான் திரும்ப வந்துட்டு வெப் சீரிஸ் பார்க்கலாமா, அதை ரிவ்யூ பண்ணலாமா, இல்லை பார்த்த வரைக்கும் போதும்பா அப்படின்னு சொல்கிறீங்களா என்னன்னு வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள். ஐ வெயிட்டிங் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் ஒரு அப்டேட் மாதிரி நான் வந்துட்டு ஒன்று சொல்லலான்னு இருக்கேன். நிறைய வெப் சீரிஸ் வந்து ஸ்டாக்ல இருக்குங்க. ஸோ அதெல்லாம் வந்து எல்லாரும் ரிவ்யூ பண்ணாங்களான்னு கேட்டால் சத்தியமாக இல்லை. எல்லாரும் பார்த்தாங்களான்னு கேட்டால் எனக்கு தெரியல. அண்ட் அதை வந்துட்டு ரிவ்யூ பண்ணியிருக்காங்களான்னு கேட்டால் ஆமாம். முன்னாடி இல்லை நான் இப்போ என்னோட ஆமாங்கிற எஸ் எப்படி அப்படின்னா வந்துட்டு ஓவரால் ரிவ்யூ இப்படி இருந்துச்சு இந்த கதை ஓகே சூப்பர் அவ்வளோ முடிஞ்சிச்சு அதோட விட்டுவாங்க. பட் இது வீக்லி ரிலீஸ் ஆகிற ஒரு எபிசோட்ஸ் ஓகேவா. ஸோ வீக்லி ரிலீஸ் ஆகுறதுனால நம்ம அதை வந்து பேசலாம். நீ அதான் பேசிட்டு இருக்கிய அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் நான் பேசிட்டு இருக்கேன். பட் இருந்தாலும் நிறைய வெப் சீரிஸ் வந்துட்டு ஸ்டாக்ஸ்ல இருக்குங்க. அதுக்கு எப்படி அப்படின்னா உப்பு புளி காரம் அப்படிங்கிற வெப் சீரிஸ் தெரியுமா உங்களுக்கு? தெரியாது, எனக்கு தெரியும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ரெசார்ட் அப்படிங்கிற வெப் சீரிஸ் தெரியுமா? தெரியும். ஹார்ட் பீட் சீசன் 1, 2, 3 வரப்போகுது தெரியுமா? தெரியும். தெரியும். அண்ட் வேற என்ன அப்படின்னா LBW என்னடா சொல்ற? லவ் பியாண்ட் விக்கெட் தெரியுமா? தெரியுமா? தெரியும் நினைக்கிறேன். ஸோ விக்ராந்த் அவர் நடிச்சிருக்காரு. ஸோ அந்த வெப் சீரிஸ் தீஸ் கைண்ட் ஆஃப் வெப் சீரிஸ் வந்து நம்ம பார்க்கணும். நான் வந்துட்டு பார்த்துருக்கிறேன், அதனால தான் பேசுறேன். பாதி பார்த்துட்டு விட்டுட்டேன், பார்க்கறதே விட்டுட்டேன். ஸோ அதை திரும்ப பார்த்து கண்டிப்பா உங்களுக்காக நான் வந்து கண்டிப்பா அதை வந்து ரிவ்யூ பண்ணி நான் போடுறேன் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு அப்டேட் வீடியோன்னு வச்சுக்கோங்க ஓகேவா. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு நீ ரிவ்யூ பண்ணி போட்டு நான் பார்க்கணுமா அப்படி மாதிரி வந்துட்டு நியூ வியூவர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜியோ ஹாட்ஸ்டார் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி இதை வச்சுட்டு இதெல்லாம் பாருங்க. லவ் பியாண்ட் விக்கெட் LBW வந்துட்டு கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ரெசார்ட் வந்து நீங்க ட்ரை பண்ணலாம் ஓகேவா. ஸோ ட்ரை பண்ணலாம். ஒரு கிச்சன் ஓரியன்டட் அண்ட் வந்துட்டு ஒரு செஃப் ஆகணும். ஸோ அந்த ஒரு கணக்கில் அண்ட் அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு பாஸ்ட் லைஃப் ஆஃப் ஸ்டோரிஸ் இருக்குது. அதெல்லாம் வச்சுன்னா அதை பார்க்கலாம். உப்பு புளிக்காரம் வந்துட்டு நீங்க சும்மா உப்பு புளிக்காரம் இருக்கீங்க அப்படின்னா உப்பு புளியா பார்த்தீங்கன்னா, ஏன்னா அது வந்து அதுவும் இந்த ஒரு ஸ்டோரியோட கனெக்ட்ல வரும். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படிங்கிற வெப் சீரிஸ்ல வந்துட்டு அவங்க வந்து ஒரு அஃபேர் லைஃப்ல இருக்காங்க. அந்த பொன்மலன் ஜுவல்லரி அப்படிங்கிற ஒரு ஜுவல்லரியோட ஓனர் வந்து அஃபேர் லைஃப்ல இருக்காங்க. அந்த குடும்பம் வந்து அதுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனையா போயிட்டு இருக்கு. ஸோ இதுல இங்கே வந்துட்டு உப்பு புளிக்காரத்துல ஒருத்தர் வந்து கடை வச்சிருக்காரு. ஒரு நார்மல் வந்துட்டு தோசை கடை, இட்லி கடை, அந்த மாதிரி வந்துட்டு ஒரு வெஜ் கடை ஓகேவா. காலை நேரத்தில் சாப்பாடு கொடுப்பாங்க. அந்த கடையில் வந்து நல்லா கஷ்டப்பட்டு உழைச்சி பண்றவர் வந்துட்டு அவருக்கு நிறைய பொண்ணுங்க பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்க. அவருக்கு இன்னொரு அஃபேர் லைஃப்ல ஒரு உள்ள இருக்குது. அந்த புள்ள தடிமான மாதிரி வளர்ந்து 29 வயசுக்கிட்டே இருக்குது. ஸோ அவன் திரும்ப வந்தா என்ன ஆகும் அப்படிங்கிறது வந்து இருக்கிற ஒரு வெப் சீரிஸ். அதுல வந்து இருக்கிறதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பட் நான் பார்க்கல, பாதி பார்த்து விட்டுட்டேன் அப்படியே. ஸோ அது அண்ட் புதுசா வந்து ரிலீஸ் ஆகிட்டு இருக்குது. அண்ட் அதெல்லாம் பார்க்கல. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்து உங்களுக்காக வந்து ரிவ்யூ பண்ணணும். ஹார்ட்
ஹார்ட் பீட் உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஸோ ஒரு ஃபாதர் இன் லவ் அண்ட் மதர் இன் லவ், ஒரு சின்ன பொண்ணு கஷ்டப்பட்டு வளர்ந்து நொந்து நூடுல்ஸ் ஆகி டாக்டர் ஆகி அதுக்கப்புறம் தன்னோட அம்மாவை கண்டுபிடிச்சு அங்கே போய் பார்த்தா அவங்க இந்த மாதிரி மயிரா கூட மணி இல்லை. ஸோ அதெல்லாம் வந்து இது ஹார்ட் பீட்டு. ஸோ இதெல்லாம் சேர்த்து வச்சு இதெல்லாம் நான் பார்க்கணும், அதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா பேசணும் அப்படிங்கிற நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் தேட்டரில் ரிலீஸ் ஆகுறதெல்லாம் வந்து இதில் பார்க்க முடியல. ஸோ ரிவ்யூ சேனல்னு பேரு. பட் இருந்தாலும் கண்டிப்பா ஒரு நாள் நிலைமை மாறும்போது கண்டிப்பா நீங்க நினைக்க முடியாத விஷயத்தை எல்லாம் வந்து நான் கண்டிப்பா பண்ணுவேன். ஸோ அது வந்து ரிவ்யூவா இருக்கலாம், பிளாகா இருக்கலாம், இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் ஃபிலிம் வந்துட்டு கண்டிப்பா டக் டக்குன்னு பண்ற கேப்ல இந்த ரிவ்யூ எல்லாம் பண்ணிட்டு அப்படியே நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு புதுசா இன்ட்ரெஸ்டிங்கா உங்களை வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்றதுக்கு நான் வந்து கண்டிப்பா ரெடியா இருக்கிறேன். அதுக்கு என்னால என்ன முயற்சி பண்ண முடியுமோ கண்டிப்பா நான் அதை பண்ணுவேன். அதை நீங்க பார்க்க தான் போறீங்க, கண்டிப்பா பாப்பீங்க. நான் இருக்கேன், எனக்கு நான் தான் இருக்கேன். இல்ல சொல்லிட்டு ஏதாவது சொல்லிட்டு சிரிச்சோம் அப்படின்னா வந்துட்டு ஏன் பாத்தியா சிரிச்சுக்கிறேன்னு கேக்குறாங்க. ஸோ இந்த 2 வீடியோவும் பார்த்த வரைக்கும் உங்களுக்கு என்ன தோணுது, உங்களுக்கு என்ன புரியுது, உங்களுக்கு என்ன ஒப்பீனியன் இருக்கு அப்படிங்கிறது வந்துட்டு மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அண்ட் சேனல்ல வியூஸ் டவுன் ஆனதுக்கு காரணம் சத்தியமா எனக்கு இப்போ வரைக்கும் என்ன காரணம்னே புரிய மாட்டேங்குது. நிறைய டைம் வந்துட்டு நிறைய யூடியூபர்ஸுடைய இதில் நான் ஒப்பீனியன்ஸில் வந்துட்டு கமெண்ட்ஸில் கேட்டிருக்கேன். அவங்க சொல்லுவாங்க சேனலோட கண்டென்ட் சேஞ்ச் பண்ணுங்க, கண்டென்ட் சேஞ்ச் பண்ணி பாருங்க அப்படின்ட்டு. பட் நான் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் சேஞ்ச் பண்ணது கிடையாது, ஒரே கண்டென்ட் தான் அப்படி தான் போட்டுட்டே இருக்கிறேன். பட் இருந்தாலும் வியூஸ் அடி வாங்குறதுக்கு காரணம் சத்தியமாக இன்றைக்கும் புரியல. ஸோ மற்றபடி வேற ஒன்றும் இல்லை, பார்க்குற நண்பா நம்பி எல்லாம் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என் சேனலில் வந்து நோட்டிஃபிகேஷன் ஆல் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டாலே அதுவே போதும். கண்டிப்பாக சேனல் வேறு லெவலில் வரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ஸோ மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கும் வரை நான் உங்கள் மாஸ்டர் அஸ்கின்.